பற்றியுமே கவலைப்படாமல் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். யார் தெரியுமா? அவருடைய குறிக்கோள்லாம், அவருடைய வருத்தம்லாம், அவருடைய எண்ணம்லாம் ஒன்று தான், எப்போ அடுத்த அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துலையும் இன்னும் 13 அமாவாசை தான் இருக்குது, இன்னும் 14 அமாவாசை தான் இருக்குது அப்படின்னு. நாமெல்லாம் கேலண்டரில் பொதுவாக என்ன பார்ப்போம்? தேதி பார்ப்போம். ஆனால் கேலண்டரில் என்னைக்கு அமாவாசை வரும்னு பார்க்குற ஒரே ஆள் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும். இப்போ 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்தி வீட்டில் ஐடி ரைடு, கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த வழியாக இந்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 1980களில் நவோதயா பள்ளிகள் மூலம் இந்தியை திணிக்க திட்டம் போட்டாங்க. அதை கலைஞர் அவர்கள் கடுமையாக எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்தார். இப்பொழுது மீண்டும் புதிய கல்விக் கொள்கை NEP, நேஷனல் நியூ எஜுகேஷனல் பாலிசி சொல்லி இந்தியை திணிக்கிற முயற்சியில் இன்றைக்கும் ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் ஒதுக்குவோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு. குலத்தொழிலை செய், லோன் தர்றேன்னு சொல்றது ஒன்றிய அரசு. விஸ்வகர்மான்ற திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க முயற்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய கல்லூரிகளில் இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க. அதுக்காக UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு விதிகளில் ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது நம்முடைய தமிழக அரசு, மாநில அரசு. கட்டடங்களை கட்டுறது, கட்டமைப்புகளை உருவாக்குறது மாநில அரசு. பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. இப்படி ஒட்டுமொத்தமாக மாநில அரசால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்கணுமா? அதற்கு என்ன காரணம்? நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமாக மாற்றணும், எப்படியாவது இந்திய திணிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய ஒரே எண்ணம். ஆனால் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். சட்டமன்றத்திலையும் UGC வரவேற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த திட்டத்திற்கு எதிராக நம்முடைய கழக மாணவரணி விரைவில் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும்னு நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு மட்டுமல்ல, நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட 2020ஆம் ஆண்டு, சரியா 5 வருடங்களுக்கு முன்பு 2020 இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தை 2ஆக பிரித்து அதில் ஒன்று அபகரிக்கிற வேலையில் ஒன்றிய பாஜக அரசு முற்பட்டுச்சு. அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அரசு அதற்கு அடிபணிஞ்சது. அண்ணா பல்கலைக்கழக உரிமை பறிபோவதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நாம் எதிர்கட்சியில் உட்கார்ந்துருந்தோம். இருந்தாலும் நம்முடைய தலைவருடைய உத்தரவு பேரில் அண்ணா பல்கலைக்கழக வாசல்லையே கழக இளைஞரணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியா அண்ணா பல்கலைக்கழகத்தை பிரிக்கின்ற அந்த முயற்சியை அன்றைக்கு ஒன்றிய அரசு கைவிட்டுச்சு. அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதற்கு சிறந்த உதாரணம் தான் சமீபத்தில் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் ஒன்றிய அரசு அந்த டங்ஸ்டன் கம்பெனியை கொண்டு வர முற்பட்டுச்சு. உடனே நம்முடைய கனிமவளத்துறை அமைச்சர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார். இருந்தாலும் நாங்கள் எப்படியும் அந்த டங்ஸ்டன் நிறுவனத்தை கொண்டு வருவோம்னு ஒன்றிய அரசு ஒத்த கால பிடிவாதப்படுத்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரையும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. எக்காரணம் கொண்டு மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறதுனால நிச்சயம் அந்த டங்ஸ்டன் கம்பெனி மதுரை பகுதியில் வராது, அந்த உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலையும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற வரை, முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை இது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வரை, நான் முதலமைச்சராக இருக்கிற வரை தமிழ்நாட்டுக்குள்ள டங்ஸ்டன் திட்டம் வராதுன்னு சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செஞ்சிருக்கு. அப்படின்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரிட்டாப்பட்டி மக்களுடைய அந்த மன உறுதியும் தான் காரணம்.
இன்று அந்த கிராம மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க களத்தில் இறங்கி போராடுகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு உட்பட ஒன்றிய அரசுடைய எந்த திட்டமும் நுழைய முடியல. தமிழை ஒழிக்கணுங்கிற அவங்களுடைய முயற்சி இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வள்ளுவரையும் அவங்க விட்டு வைக்கல, வள்ளலாரையும் விட்டு வைக்கல. வள்ளுவரையும் வள்ளலாரையும் களவாட ஒரு கும்பல் முயற்சி பண்ணது. சட்டமன்றத்துக்குள்ள ஆளுநர் அவர்கள் வராரு. வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்குள்ள வாக்கிங்காக வந்துட்டு போற ஒரே ஆளுநர் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் தான். நீங்க நினைச்சு பார்க்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மக்களால் நியமிக்கப்பட்டவரா, தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? கிடையாது. ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட ஒரு தபால்காரர், போஸ்ட்மேன், அவ்வளவுதான். நான் சொல்றத, நம்ம முதலமைச்சர் சொல்றத ஒன்றிய அரசு கிட்ட போய் சொல்றதும், ஒன்றிய அரசு சொல்றதை இங்கே சொல்றது தான் வேலை. ஆளுநர் உரைங்கிறது வேறு பேருக்கு தான். முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை. ஆனால் அதை தவிர்த்து விட்டு சட்டமன்றத்தில் பெரியாருடைய பெயரை தவிர்த்துறார், அம்பேத்கர் பெயரை தவிர்த்துறார், பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர், கலைஞருடைய பெயர் தவிர்த்துறார். அதுவும் சமீபத்தில் இந்த முறை என்ன காரணம் சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போனார் தெரியுமா? சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிடுறார். அவருக்கு தெரியல, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம். அதனால தான் நம்முடைய கழக தலைவர்கள் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது சொன்னார், பிரதமர் திரு மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சார். என்ன வேண்டுகோள் தெரியுமா? அது தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை மாற்றி விடாதீங்க. வர்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்குமானது ஆளுநர் இங்கே இருக்கட்டும். ஆளுநர் இப்படிப்பட்ட விஷம செயல்களில் செய்யத்தான் பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றிய அரசினுடைய அடாவடித்தனம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படாம ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். யார் தெரியுமா? அவருடைய குறிக்கோள்லாம், அவருடைய வருத்தம்லாம், அவருடைய எண்ணம்லாம் ஒன்னே ஒன்று தான். எப்போ அடுத்து அமாவாசை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துலையும் இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கு, இன்னும் 14 அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு. நாமெல்லாம் கேலண்டரில் பொதுவாக என்ன பார்ப்போம்? தேதி பார்ப்போம். ஆனால் கேலண்டரில் என்னைக்கு அமாவாசை வரும்னு பார்க்குற ஒரே ஆள் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா அமாவாசைகளுக்கு தான் எப்பொழுதுமே அமாவாசை பற்றி எப்பொழுதுமே கவலை இருக்கும். இப்போ 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய சம்பந்தி வீட்டில் ஐடி ரைடு, கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கு அது சொன்னாங்களோ, என்னைக்கு ரைடு போனாங்களோ அன்னைக்கே நான் சொன்னேன், நிச்சயமாக வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி. அதற்காக நடத்தப்பட்டது தான் அந்த ரைடு. ஆனால் பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு, அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதான்னு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பதில் சொல்லணும்? என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு பவர் இல்லை அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார். பாஜகன்னா அந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதறல், பயம். இவரோட நாள் 10 தோல்வி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பவர் இல்லா பழனிசாமியா மாறி இருக்கிறார். தன்னுடைய சொந்த கட்சி அதிமுகவே காப்பாற்ற முடியாமல் தவிப்பவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தமும் தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து போயிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டம், எத்தனை திட்டங்கள்! மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம், எல்லாத்திற்கும் மேல மகுடமாக ஒவ்வொரு மாதமும்
கிட்டத்தட்ட 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சியை வழங்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய திராவிட இயக்கத்தை குழி தோண்ட ஒழிச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் கனவு காண்டுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு பதிலை கூற விரும்புகின்றேன். 1940களிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதிலை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு நான் முடிக்க விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது, நாங்கள் 4 அடி உயரமாக இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு எங்களை புதைக்க நீங்கள் 4 அடிக்கு குழி வெட்டுகிறீர்கள். நீங்கள் அந்த குழியை வெட்டி முடிப்பதற்குள்ள நாங்கள் 6 அடி உயர்ந்திருப்போம். உடனே நீங்கள் 6 அடிக்கு குழியை வெட்டுவீங்க, அதுக்குள்ள நாங்கள் இன்னும் 2 அடி வளர்ந்திருப்போம். இப்படியே நீங்கள் காலம் முழுவதும் குழி வெட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். காரணம், நாங்கள் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டே இருப்போம். எங்கள் இயக்கத்தை புதைக்கின்ற உங்களுக்கு அளவுக்கு உங்களால் குழியை வெட்டவே முடியாது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே அந்த பாசிச கூட்டத்திற்கும் கூட இருக்கக்கூடிய அந்த அடிமை கூட்டத்திற்கும் வாடகை வாய்களுக்கும் அண்ணா சொன்ன அதே பதிலை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் குழி வெட்டினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாங்கள் தினமும் வளர்ந்து கொண்டே இருப்போம். மொழி போராட்டம் நடந்தபொழுது தமிழ் மொழியை காக்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, ஒரு வீட்டிற்கு ஒரு பிள்ளையை தாருங்கள் மொழியை காக்க என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்பொழுது அதே போல பாசிஸ்டுகளிடமிருந்து அடிமைகளிலிருந்து தமிழ்நாட்டுக்காக வீட்டிற்கு ஒரு பிள்ளை திமுகவில் இணைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். அந்த முயற்சியிலே நீங்கள் அத்தனை பேரும் ஈடுபட வேண்டும். அப்படி கழகத்தில் இணைந்து 2026 மீண்டும் கழக ஆட்சியை அமைக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களெல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை மனதில் ஏந்தி இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேர்தல் பணியில் ஈடுபடுவோம். தமிழ் வெல்க, தமிழ்நாடு வாழ்க, மொழிப்போர் தியாகிகளுடைய புகழ் ஓங்கட்டும், அவர்களுடைய தியாகத்தை போற்றுவோம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் என்று கூறி